ஃப்ரெண்ட்ஸ், மகநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். எவ்வளோ இஷ்யூஸ் நடந்தாலும் இந்த காவேரி வீட்டில் இருக்கவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறதும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதும், காவேரி விஜய் சேர்றதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கிறதும் பார்க்குறக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ விஜய் காவேரி இதுக்கு சரியான பதிலடி கொடுத்து 2 பேரும் சீக்கிரமாக சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலாவோட மாமா பயங்கரமாக விஜயை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பின பொண்ணு தானே, அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்படி இப்படின்ற மாதிரி விஜயை போட்டு டார்ச்சர் பண்ண தாத்தாக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். உங்கள் பொண்ணை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, சாதாரணமாக காதலிச்சதுக்காக மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கிற ஆள், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவன் ஒரு வருஷம் முழுக்க வாழ்க்கை நடத்தியிருக்கான். ஊர் முழுக்க காவேரி விஜய் தான் புருஷ பொண்டாட்டின்னு கூட தெரியும். ஸோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன பதிலடி சொல்ல போகிறீங்க? என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? உங்கள் வீட்டு பொண்ணை பற்றி மட்டும் நீங்கள் நினச்சா போதுமா அப்படின்ற மாதிரி தாத்தா கேள்வி கேட்க உடனே வெண்ணிலாவோட மாமா சொல்லுவார், காவேரி என்ன இப்போ சாக கிடந்தா திரும்பி வந்திருக்கா? நாளைக்கே வெண்ணிலா ஏதாவது பண்ணிட்டு செத்து போயிட்டான்னா யாருங்க பதில் சொல்கிறது? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறா. நான் ஒருத்த மட்டும்தான் மாமான்ற பேருக்கு இருக்கேன். ஸோ நானுமே ஆறுதல் கொடுக்காம இருந்தேன்னா அந்த பொண்ணுக்கு யார் தாங்க உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். காவேரிங்கிறீங்க, தயவு செய்து அந்த பொண்ணை வர சொல்லுங்கள். நானே டைரெக்டாக பார்த்து அந்த பொண்ணு காலில் கூட விழுந்து வெண்ணிலாவுக்கு வாழ்க்கை பிச்சை கேட்குறேன். இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இதுக்கு கோவம் வந்துடும். கொஞ்சமாவது நீ பெரிய மனுஷத்தனமாக பேசுகிறியாயா? காவேரி காலில் விழுந்து என்ன வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறியா? கொஞ்சமாவது எந்த ஒரு பொண்ணாவது இப்படி ஒத்துக்குவாளா? அவளோட புருஷையா நான்? அவளே எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாளா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்? உன்னை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தணும்னு இருக்குது, உன்கிட்ட ஏன்டா பேசணும்னு இருக்குது, என்னையா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவருக்கும் கோவம் வந்துடும். என்னை பசுபதி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், நீங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு வர கிடையாது. நல்ல வேலை அந்த மனுஷன் உன்னை பற்றி சொன்னதுனால இது அத்தனையும் எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லைன்னா நானும் எக்கு தப்பாக ஏதாவது பண்ணி வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கு நானே காரணமாக இருந்திருப்பேன். அப்போது அவங்க சொன்னதில் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி கரெக்டாக பசுபதியை போட்டு கொடுத்துருவாரு. ராகினி அங்கேயே தான் நிற்பாங்க. உடனே விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து நிற்கிறது அந்த பசுபதி தானா? அந்த நாயோட வேலை தானா இது? அவனுக்கு என்ன தான் பிரச்சனை? இப்படி என்னையை கெடுக்கிறக்கும், என் வாழ்க்கையை கெடுக்கிறக்கும், காவேரி மேலே இருக்க கோவத்தை பழி வாங்கறக்கும் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கானே. ராகினி, இத்தனைக்கும் காரணம் நீயும் அப்பாவும் தானா? இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லி 1க்கு 2 சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்காகவே நீ இங்கே இருந்துட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கியா? உங்கள் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுற வைக்கிறது நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ராகினி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விஜய், நீங்கள் என்னவே இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ண கிடையாது. வெண்ணிலா பாவம்னு மட்டும்தான் நினைக்கிறேன். வெண்ணிலாக்கு இங்கே இருக்கும்போது எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணி தானே கொடுத்தேன். என் அப்பாட்ட நான் எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த அங்கிள் தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஆக்டிங் பண்ண உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும். நிறுத்து முதல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. இப்படி இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் நினைக்கிறா, இன்னொரு பொண்ணுக்கு பாவம் நினைக்கிறியே, உன்கிட்டலாம் பேசுகிறக்கே நான் அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவார். உடனே தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக ராகினியை பிடிச்சி திட்டுவாங்க. எந்த வீட்டிலேருந்து எங்கடி தொலைஞ்சிருக்க? எங்களுக்குன்னு இப்படி ஒரு அறுத்தி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். அந்த அஜய்க்கு ஏற்ற ஆளாதாண்டி நீயும் வந்திருக்க. அவனுக்கும் புத்தி சரியில்லை, உனக்கும் புத்தி சரியில்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வாழ்ந்து கிழிக்க போகிறீங்கன்னு தெரியல. இப்படி வாழ வேண்டிய பசங்களை கள்ளங்கப்படம் இல்லாமல் நல்ல மனசு இருக்கவங்கள இப்படி காயப்படுத்துறக்கும் கஷ்டப்படுத்துறக்கும் உன்னை எப்படி தான் உங்கள் அப்பா பத்து வளர்த்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பாட்டி தலையில் அடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் காவேரிக்கு கால் பண்ணி திட்டுவார். என்ன காவேரி, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இத்தனை இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இப்போ கூட நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு நீ தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி டைமில் விஜய் பக்கத்தில் நீ இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நிவின், ஏற்கனவே வீட்டில் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா எல்லாருமே வீட்டுக்கு அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இதனால் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லை அம்மா ஏதாவது மனசுடைஞ்சு போய் ஏதாவது ஆயிடுமோன்ற பயம்தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. 10வது குறைக்கு கொடைக்கானல்லேருந்து அத்தையும் வேறு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் விஜயை பற்றி யோசிக்க கூட என்னால் முடியல. ஏன்னா எதுக்குமே அம்மா என் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி, நீயா இப்படியெல்லாம் பேசுகிற? கொடைக்கானல் அவ்வளோ போல்டாக இருந்த எல்லாத்தையும் எதிர்த்து போகிறான்னு. என் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் கஷ்டப்பட்ட, எவ்வளோலாம்
எஃபோர்ட் போட்ட, உன் அம்மாவெல்லாம் எதிர்த்து தானே எல்லாமே பண்ண. இப்போ மட்டும் உன் அம்மாவை எதிர்க்க முடியாது, உன் அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீயும் ஒரு காரணம் தானே. அதை முதலாவது யோசிச்சியா? வெண்ணிலாவை நீ தானே கூட்டிகிட்டு வந்த அந்த வீட்டுக்குள்ளே. வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விஜய்க்கு அத்தனை பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் நீ தான். அதை முதல்ல மறந்துடாத அப்படின்ற மாதிரி நிவின் கேட்க, நிவின் ப்ளீஸ் நீங்களும் இப்படிலாம் என்ன சொல்லாதீங்க, தயவு செய்து என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தது ஒரு நல்லதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஏதோ கஷ்டப்பட்டுருக்கு, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் விஜய்க்கு இருக்கக்கூடாது, அவருக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணு நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தானே கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியுமா நிவின்? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, ஏண்டி இப்போ நீ அப்படின்ற மாதிரி வாய் எடுத்துகிட்டு, சாரி காவேரி, கொஞ்சம் உணர்ச்சி பேசப்பட்டுட்டேன். இப்போ நீ இவ்வளோ பேசுகிறியே, அன்னைக்கு உனக்கு இதெல்லாம் தோணலையா? அன்னைக்கு இருக்கட்டும், நீ அன்னைக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தால் எல்லா ப்ராப்ளமும் ஆச்சு. உங்கள் அம்மா கூப்பிட்டது உங்கள் அம்மா பின்னாடியே வந்துட்டியே. அப்போயாவது விஜய் பற்றி யோசிச்சு பார்த்தியா? நீங்கள் 2 பேரும் எவ்வளோ தூரம் லவ் பண்ணீங்க, எவ்வளோ தூரம் சந்தோஷமான கப்பலாக தானே இருந்தீங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ அன்பு இருந்திருக்கு. அப்போவும் அம்மா பின்னாடியே ஓடி வந்திருக்க. இப்போ அவரோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ வெண்ணிலாவோட பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண முடியாமல் நிற்கிறாரே, அட்லீஸ்ட் இப்போவாவது சப்போர்ட்டிவாக இருக்கலாம்ல. உன் ப்ரெக்னென்சி விஷயத்தை மட்டும் நீ சொன்னேன்னா யாருமே அவரை கேள்வி கூட கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சியும், நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றதுக்கான சாட்சியும் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு விஷயத்தை மட்டும் நீ லீக் பண்ணேன்னா போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கா. வெரி தயவு செய்து யோசிச்சு நல்ல முடிவாக பண்ணு. சீக்கிரமாக விஜய்க்கு நீ கால் பண்ணி பேசு. இதுக்கு மேலே நான் இதை பற்றி உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். உடனே நிவின் யோசிப்பார், காவேரி கண்டிப்பாக விஜய்கிட்ட இதை பற்றி பேச போகிறது கிடையாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறதும் கிடையாது. ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம், விஜயே சால்வ் பண்ணதுக்கப்புறம் காவேரியை வெறுக்க மாட்டான்ற என்ன நிச்சயம் இருக்குது? எதுக்குமே காவேரி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா. வெண்ணிலா பிரச்சனையும் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு என் தலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காவேரி பாட்டுக்கு அவள் அம்மான்னு போயிட்டுருக்கா. அப்போ இவளுக்கு என் மேலே லவ்வே கிடையாதான்னு அவர் சந்தேகப்பட மாட்டாரா? அவருக்கு கண்டிப்பாக கோவம் வரதானே செய்யும். இவன் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? விஜய்க்கு சப்போர்ட்டிவாக நிற்க வேண்டியது காவேரியோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நம்மளே விஜய்க்கு கால் பண்ணி பேசுவோம், நம்ம விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பூரா சொல்லுவோம். தப்பாக போய் முடிஞ்சாலும் பரவாயில்ல, காவேரியோட ப்ரெக்னென்சி விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் வெண்ணிலா கிட்டேருந்து அவர் எஸ்கேப் ஆக முடியும். வெண்ணிலா ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறேன்னு இஷ்யூவை பெருசாக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் வெண்ணிலா வாய் அடைக்கணும்னா கண்டிப்பாக காவேரியோட ப்ரெக்னென்சி விஷயத்தை சொல்லியே தான் ஆகணும். அதை நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்க்குறக்காக டேரெக்டாக கிளம்பி போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தான் குமரன் கால் பண்ணுவார். குமரன் கால் பண்ணி நிவின்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இது எல்லாத்துக்குமே பசுபதி தான் காரணமாமா. பசுபதி ராகினியை சேர்ந்து தான் வெண்ணிலாவை இந்த அளவுக்கு தூண்டி விட்டு மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டெல்லாம் போய் வெண்ணிலாவோட மாமாவையும் விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டு இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின்க்கு இன்னுமே பயங்கரமாக கோவம் வந்துடும். இது எல்லாமே தெரிஞ்சு தான் காவேரி அமைதியாக இருக்காளானா? காவேரி வாயை திறந்து பேச வேண்டியதானே? காவேரி இப்போவாது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும்னா கண்டிப்பாக இது சரியில்லை. அவளுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், அவங்க 2 பேரும் தான் டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சுட்டாங்க அவங்க. இதுக்கு மேலேயும் காவேரி எதுக்காக அமைதியாக பொறுமையாக இருக்கான்னா எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி குமரனை கேட்க, தெரியலடா எனக்கும் அதுதான் புரியல. நானும் அவளுக்கு எவ்வளோ தூரம் எடுத்து சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நீ கேளு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் அவள் அத்தைக்காக தயங்கி நிற்கிறா போல இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நிவின், நான் உன்னை டேரெக்டாக வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரனும் கட் பண்ணிடுவார். உடனே வேகமாக வந்துட்டு விஜயை பார்க்குறதுக்காக நிவின் கிளம்பிட்டுருப்பார். குமரன் கிட்ட கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார். ஒருவேளை குமரன் கிட்ட சொல்லி அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிருங்கிறதுக்காக நிவின் குமரன் கிட்டேயும் சொல்லாமல் டேரெக்டாக விஜயை பார்த்து விஜய் வீட்லேயே போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு நிவின் கிளம்பி போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமாவை திரும்பி போய் மீட் பண்ணுவார். இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையை இப்படியே ஆற போட்டு நீங்கள் மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆற போட்டுட்டிங்கன்னா மீடியாவில் வந்து இது சூடறங்கி போயிடும். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்குறக்கு அவன் போயிடுவான். அதனால் கையோடு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து வெண்ணிலாவை விஜயும் சேர்த்து வைக்க முடியும். இப்போவே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு வெண்ணிலாவை ஃபோர்ஸ் பண்ணி விஜய்கிட்ட பேச சொல்லுங்கள். கல்யாண ஏற்பாடே நீங்கள் சைட் பை சைட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் என் சைடு இருந்து பண்ணுறேன். பாவம் உங்களுக்கு சென்னையில் யாரையும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்கள் அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படியாவது வெண்ணிலாவையும் விஜயும் சேர்த்து வைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். டைரெக்டாக நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண சொல்லுங்கள். சூசைட் பண்ணிடுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆங்கிளில் ட்ரை பண்ண முடியுமோ, எப்படிலாம் வந்து விஜயை பிளாக்மெயில் பண்ண முடியுமோ, என் அப்பா அம்மாவை திரும்பி கொடுங்க, என் அப்பா அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவனை மிரட்டுங்க. என்னென்னலாம் பண்ணி என்னென்னலாம் சொல்லி அவனை வந்து வழிக்கு கொண்டு வர வைக்க முடியுமோ வெண்ணிலாவை அதை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வெண்ணிலாவுக்கு பக்கபலமாக
சந்தோஷமாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணே அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை மாதிரி இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாருமே கைவிட்டுட்டோம்னா அந்த பொண்ணுக்கு யார் உறுதுணையாக இருப்பா? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு துணையாக இருக்க வேண்டியது விஜய் தானே. அந்த பொண்ணு நல்லதுக்காக தானே நானும் யோசிக்கிறேன். எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திருப்பி மெமரி லாஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பசுபதி நல்லா ஏற்றி விட, வெண்ணிலாவோட மாமாவும் உடனே இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாகணும், விஜயை கல்யாணம் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியாவது நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா விஜய் கிட்ட போய் பேசுவார்.